பார்ட் 36 ஆப்பிள் அற்புதம். துறவிகள் வழக்கமாக செல்வது போல் புத்தரும் வீடு வீடாக சென்று மக்களிடம் பிச்சை எடுத்தார். சிலர் பிச்சை போட்டனர், சிலர் மறுத்தனர். ஆனால் அனைவரின் வாசலில் இருந்தும் ஒரே மாதிரியான புன்னகையுடன் புத்தர் திரும்பி வருவார். ஒரு பணக்கார நிலச்சுவான்தாரின் வீட்டிற்கு ஒரு நாள் அவர் பிச்சை எடுக்க சென்றபோது ஒரு கடுமையான குரல் அவரை தடுத்து நிறுத்தியது. அந்த முரட்டு நிலச்சுவான்தார், யார் நீ? என்னுடைய வீட்டுக்குள் ஏன் வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு புத்தர், நான் ஒரு துறவி, பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் எனக்கு உண்ணுவதற்கு ஏதாவது கொடுக்கலாம் என்று புத்தர் கூறினார். பிச்சை கேட்டு வருவதற்கு என் வீட்டுக்கு வருவதற்கு உனக்கு என்ன துணிச்சல்? ஒரு சாதாரண துறவியான நீ எனது வீட்டுக்குள் நுழைவதற்கு தகுதியற்றவன். இங்கிருந்து போய்விடு என்று மிக மோசமாக இழிவுபடுத்தினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட புத்தர் அமைதியாக அதே புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். இதை கண்டு வெறுத்து போன அந்த நிலச்சுவான்தார், நான் மிக மோசமான வார்த்தைகளை பிரயோகித்தேன், ஆனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் சிரித்து கொண்டிருக்கிறாய். நீ என்ன செவிடனா? உனக்கு எந்த சுயமரியாதையும் இல்லையா என்று கேட்டார். ஒரு கணம் அவரை பார்த்த புத்தர், நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்து அதை நான் பெற்றுக்கொண்டால் அது யாரிடம் இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த நிலச்சுவான்தார், அப்போது ஆப்பிள் உன்னிடம்தான் இருக்கும் என்று கூறினார். புன்னகையுடன் தலையசைத்த புத்தர், அதை நான் பெற்றுக்கொள்ள மறுத்தால் அப்பொழுது அது யாரிடம் இருக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த நிலச்சுவான்தார், என்னிடம்தான் இருக்கும் என்றார். புத்தர் அவரை பார்த்து, ஆம், நீங்கள் கூறுவது சரிதான். நீங்கள் என்னிடம் பேசிய வசைமொழிகளுக்கு, என்னை மரியாதையின்றி நடத்தியதற்கு, என்னை முழுவதுமாக அவமானப்படுத்தியதற்கு, சற்றும் தகுதியற்ற எனக்கு இவற்றையெல்லாம் நீங்கள் தந்தீர்கள். ஆனால் நான் அவற்றையெல்லாம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதில்லை என்று உறுதியுடன் தீர்மானித்து விட்டேன். இப்போது கூறுங்கள், இப்போது அவை எல்லாம் யாரிடம் இருக்கின்றன என்று கேட்டார். அந்த நிலச்சுவான்தார் பேச முடியாத ஊமையாகிவிட்டார். பின்னர் தன் சுய உணர்வு பெற்றவுடன் அந்த மாபெரும் துறவியிடம் மன்னிப்பு கேட்க நினைத்தார். ஆனால் புத்தர் அதற்கு முன்பே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். நமக்கு மகிழ்ச்சி அளிக்காத வழியில் உலகம் நம்மை நடத்தினால் அதனை நம் மனதிற்கு கொண்டு சென்று வருந்தி கொண்டிருக்க தேவையில்லை. நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதும், தேவையற்ற வெறுப்பு, பொறாமை, அவமரியாதை ஆகியவற்றை மறுப்பதும் நம் கையில்தான் உள்ளது. நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த ஆப்பிள் நம்முடையதாக இருக்கும். பார்ட் 37 ஒரு கோப்பை பால். பள்ளியில் கல்வி கற்பதற்கான செலவுகளுக்காக ஒரு ஏழை மாணவன் வீடு வீடாக சென்று பொருட்களை விற்பனை செய்வது வழக்கம். ஒரு நாள் தன்னிடம் ஒரே ஒரு பைசா இருக்கும் நிலையில் கடுமையான பசி எடுத்தது. அடுத்த வீட்டில் உண்பதற்கு சிறிது உணவு கேட்பது என்று முடிவு செய்தான். ஆனால் அந்த வீட்டில் ஒரு அழகான இளம்பெண் கதவை திறந்து தனது துணிவை இழந்து விட்டான். உணவை கேட்பதற்கு பதிலாக அவன் குடிக்க தண்ணீர் கேட்டான். பார்ப்பதற்கு அவன் பசி மிகுந்தவனாக இருப்பதாக கருதிய அந்த பெண் ஒரு கோப்பை பாலை கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த பாலை மெதுவாக அருந்திய அவன், நான் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கேட்டான். அதற்கு அந்த பெண், நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறினாள். அப்படியானால் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த சிறுவன் கூறினான். ஹேவார்ட் கெல்லி என்ற அந்த சிறுவன் அந்த வீட்டை விட்டு திரும்பி வரும்போது உடலளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் வளம் மிகுந்தவனாக உணர்ந்தான். கடவுள் மற்றும் மனிதரிடம் அவனுக்கு கொண்டிருந்த நம்பிக்கையும் புலப்பட்டது. தனக்கு கிடைத்த உதவிகளை தான் பிறருக்கு செய்து சமன் செய்து கொள்ள அவன் தீர்மானித்திருந்தான். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த இளம்பெண் மிகுந்த நோய்வாய்ப்பட்டவராக ஆனார். உள்ளூர் மருத்துவர்களோ அவளுக்கு என்ன வியாதி என்றே தெரியாமல் சிகைப்படைந்து நின்றார்கள். பின்னர் அவர்கள் பெரிய நகரத்திற்கு அனுப்பி இந்த அரிய நோயை பற்றி ஆய்வு செய்யும்படி மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டனர். டாக்டர் ஹேவார்ட் கெல்லி ஆலோசனை அளிக்க அழைக்கப்பட்டார். அந்த பெண் எந்த நகரத்தை சேர்ந்தவர் என்று அவர் கேள்விப்பட்டவுடன்
ஒரு வியப்பான ஒளி அவர் கண்களை நிறைந்தது. உடனே அந்த பெண் இருந்த மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவ உடையில் அந்த பெண்ணை பார்த்தவுடனேயே அடையாளம் கண்டு கொண்டார். அவரது உயிரை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவுடன் தனது அறைக்கு திரும்பி சென்றார். அன்று முதல் அந்த பெண்ணின் மருத்துவ சிகிச்சையில் சிறப்பு கவனம் செலுத்தினார். கடுமையான போராட்டத்திற்கு பின் அந்த போரில் அவர் வெற்றி பெற்றார். அந்த பெண்ணின் மருத்துவ செலவுக்கான பில்லை தன்னுடைய பார்வைக்காக அனுப்பி வைக்கும்படி மருத்துவமனையை கேட்டுக்கொண்டார். அதை பார்த்த அவர் ஒரு ஓரத்தில் ஏதோ எழுதினார். அந்த பில் அந்த பெண்ணுக்கு அனுப்பப்பட்டது. அந்த பில்லுக்கு பணம் கட்டுவதற்கு தனது எஞ்சிய வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பில்லை பிரித்து பார்க்கவே அந்த பெண் அஞ்சினார். இறுதியாக அந்த பில்லை பிரித்து பார்த்த அந்த பெண்ணின் கவனம் அதன் மீது எழுதப்பட்டிருந்ததற்கு சென்றது. அதில், இந்த பில்லுக்கான பணம் முழுவதையும் நீங்கள் ஏற்கனவே ஒரு கோப்பை பால் கொண்டு செலுத்திவிட்டீர்கள் என்று எழுதி டாக்டர் ஹோவார்ட் கெல்லி என்று கையெழுத்திட்டிருந்ததை அந்த பெண் படித்து பார்த்தார். மகிழ்ச்சி கண்ணீர் அவர் கண்களை மறைக்க, மகிழ்ச்சி நிறைந்த மனத்துடன் அப்பெண்மணி, நன்றி கடவுளே, உங்களின் அன்பு மனிதர்களின் இதயங்கள் மற்றும் கரங்கள் மூலம் உலகெங்கும் பரவியதற்கு நன்றி என்று பிரார்த்தித்தார். Part 38 பிரார்த்தனை. ஒரு பயணிகள் கப்பல் புயலில் சிக்கி உடைந்து மூழ்கிய போது அதில் இருந்த இருவர் மட்டுமே கடலில் நீந்தி மனித நடமாட்டமே இல்லாத சிறு தீவை அடைந்தனர். தங்களது ஊரை சென்றடைய என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது கடவுளிடம் பிரார்த்திப்பது ஒன்றைதான் சிறந்த வழி என்று முடிவு செய்து அந்த தீவின் இரு புறங்களிலும் எதிரெதிர் புறங்களில் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தனர். தங்களுக்கு தேவை என அவர்கள் முதலில் பிரார்த்தனை செய்தது உணவுக்காக. அடுத்த நாள் காலையில் தனது பக்கத்தில் பழங்கள் பழுத்திருந்த ஒரு மரம் இருப்பதை கண்டான் ஒருவன். அந்த பழங்களை தின்று ஆனால் உயிர் வாழ முடிந்தது. ஆனால் அடுத்த மனிதனின் நிலப்பரப்பு வறண்டே இருந்தது. ஒரு வாரம் கழிந்த பின் தனது தனிமையை உணர்ந்த முதல் மனிதன் தனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். அடுத்த நாள் தீவின் அவனது பகுதியை நோக்கி ஒரு பெண் நீந்தி வந்து சேர்ந்தாள். தீவின் அடுத்த பக்கத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அடுத்தபடியாக முதல் மனிதன் ஒரு வீடும் துணிமணிகளும் வகை வகையான உணவுகளும் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். அடுத்த நாள் ஏதோ மந்திர தந்திரம் போல அவன் கேட்டவை ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு கிடைத்தன. ஆனால் இரண்டாவது மனிதனோ இவை எதுவுமே இல்லாமலேயே இருந்தான். இறுதியில் தானும் தனது மனைவியும் இந்த தீவை விட்டு செல்ல தனக்கு ஒரு கப்பல் வேண்டும் என்று முதல் மனிதன் பிரார்த்தனை செய்தான். அடுத்த நாள் காலையில் தீவின் அவனது பக்கத்தில் ஒரு கப்பல் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டான். முதல் மனிதன் தனது மனைவியுடன் கப்பலில் ஏறிக்கொண்டான். ஆனால் அந்த இரண்டாவது மனிதனை அழைக்கவே இல்லை. இரண்டாவது மனிதனின் பிரார்த்தனைகள் எதற்கும் பலன் ஏற்படவில்லை என்பதால் கடவுளின் ஆட்சிகளை பெறுவதற்கு இரண்டாவது மனிதன் அருகதையற்றவன் என்று முதல் மனிதன் கருதினான். அந்த கப்பல் புறப்பட இருந்த நேரத்தில் வானத்திலிருந்து இடி முழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது. உன் தோழனை ஏன் தீவிலேயே விட்டுவிட்டு செல்ல நினைக்கிறாய் என்று. அதற்கு அவன், நான் பிரார்த்தனை செய்ததால் கிடைத்த பொருட்கள் எனக்கு மட்டுமே அளிக்கப்பட்ட ஆசிகளாகும். அவனது பிரார்த்தனைகளுக்கு எந்தவித பயனுமே ஏற்படவில்லை. அதனால் எதையும் பெறுவதற்கு அவனுக்கு அருகதையில்லை என்று முதல் மனிதன் பதிலளித்தான். நீ தவறு செய்கிறாய் என்று அந்த குரல் அவனை கண்டிக்கிறது. அவன் ஒரே ஒரு வேண்டுதலை முன்வைத்துதான் பிரார்த்தனை செய்தான். அதை மட்டும்தான் நான் நிறைவேற்றி வைத்தேன். அவனது வேண்டுதல்கள் மட்டும் இல்லை என்றால் உனக்கு இவையெல்லாம் கிடைத்திருக்காது என்று கூறினார். கடவுளே, அவன் என்னதான் பிரார்த்தனை செய்தான் என்று எனக்கு கூறுங்கள் என்று முதல் மனிதன் கேட்டான். உனது பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று அவன் பிரார்த்தித்தான் என்று கூறினார்.
நமக்கு கிடைக்கும் பரிசுகள், கொடைகள் அனைத்தும் நம் பிரார்த்தனையால் மட்டுமே நமக்கு கிடைப்பவை அல்ல என்பதையும், மற்றவர்கள் நமக்காக செய்யும் பிரார்த்தனைகளால் தான் கிடைப்பவையே என்பதையும் நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவை மிகப்பெரிய நல்லவையோ கெட்டவையோ என்பதுதான் நீதி. பார்ட் 40. திறமைகளை கூர்த்தீட்டுங்கள். ஒரு சமயம் ஏலத்திற்கு காட்டு மரங்களை எடுத்து அவற்றை வெட்டி விற்று லாபம் சம்பாதிக்கும் ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு விறகு வெட்டி வேலை வேண்டும் என்று கேட்டார். அவர் அவனிடம் ஒரு கோடாரியை கொடுத்து மரங்களை வெட்ட வேண்டிய இடத்தையும் காட்டினார். அந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதில் நல்ல கூலி கிடைக்கும். முதல் நாள் மரம் வெட்டி 18 மரங்களை வெட்டி கொண்டு வந்தான். ஒப்பந்தக்காரரும் அவனை பாராட்டினார். அவரது பாராட்டினால் உற்சாகமடைந்த மரம் வெட்டி தன்னால் எவ்வளவு மரங்களை வெட்ட முடியுமோ அவ்வளவு மரங்களை வெட்டி கூற வேண்டும் என்று விரும்பினான். என்றாலும் 2ஆம் நாளன்று அவனால் 15 மரங்களுக்கு மேல் வெட்ட முடியவில்லை. 3ஆம் நாள் மேலும் கஷ்டப்பட்டு வேலை செய்தும் அவனால் 10 மரங்களை மட்டுமே வெட்ட முடிந்தது. நாளுக்கு நாள் அவன் வெட்டும் மரங்களின் குறைந்து கொண்டே வந்தது. எனது பலம் குறைந்து விட்டதோ என்று சந்தேகப்பட்ட அவன் ஒப்பந்தக்காரரிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். ஏன் இவ்வாறு நடக்கிறது எனக்கு என்பது தனக்கு புரியவில்லை என்று அவன் கூறினான். அதற்கு ஒப்பந்தக்காரர், உனது கோடாரியை எப்போது கூர்த்தீட்டினாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மரம் வெட்டி, அதற்கு எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது, நான் மரம் வெட்டுவதிலே மும்மரமாக இருந்தேன் என்று பதிலளித்தான். நாம் மேற்கொள்ளும் செயல்களை பற்றி நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நமது சுய முன்னேற்றத்திற்காக கோடாரி போன்ற நமது புத்தியை தீட்டிக்கொள்ள நேரம் ஒதுக்கி அதன் பின்னர் திட்டமிட்டு செயலாற்றுவதை பற்றி நாம் சிந்திக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அல்லது அந்த மரம் வெட்டி போல் நமது இலக்கினை அடைய கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அவ்வப்போது நேரம் ஒதுக்கி நமது திறமைகளை எல்லாம் கூர்த்தீட்டிக் கொள்ள வேண்டும். எந்த செயலையும் மேற்கொள்ளும் முன் அதனை பற்றி ஆழமாக சிந்தித்து எதற்கு முன்னுரிமை அளிப்பது என்பதை முடிவு செய்து கொண்டு நமது இலக்குகளை மிக சிறப்பாக எட்டுவதற்கான உத்திகளை வகுத்து கொண்டே பின்னர் செயல்பட வேண்டும். பார்ட் 41. நாளை நமக்கு. உடல் தளர்ந்த வயதான ஒருவர் தனது மகன், மருமகள், 4 வயது பேரன் ஆகியோருடன் வசித்து வந்தார். அந்த முதியவரின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர் கண் பார்வையின் சரியாக இல்லை. தட்டு தருமாறிதான் அவர் நடந்தார். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக மேசையில் அமர்ந்து உண்பது வழக்கம். ஆனால் பெரியவரின் நடுங்கும் கைகளும் குறைந்து போன அவரது பார்வையும் அவர் உணவை உண்பதற்கு இடையூறாக இருந்தன. அவர் ஸ்பூனில் எடுக்கும் உணவு தரையில் சிந்தியது. கண்ணாடி டம்ளரை எடுத்தால் கை நடுங்கி மேசை விரிப்பின் மீது பால் சிந்தியது. இவற்றையெல்லாம் கண்ட அவரது மகனும் மருமகளும் மிகுந்த எரிச்சல் அடைந்தனர். இதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று கூறிய மகன், அவர் பால் சிந்துவதையும் தப்பு கொட்டி கொண்டு சாப்பிடுவதையும் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறினான். பெரியவர் உணவு உண்பதற்காக தனியாக ஒரு மூலையில் சிறிய மேசையை மகனும் மருமகும் ஏற்பாடு செய்தனர். அந்த மேசையில் முதியவர் தனியாக உணவு உண்ண மற்றவர்களெல்லாம் சாப்பாட்டு மேசையில் ஒன்றாக சாப்பிட்டனர். கண்ணாடி பீங்கான் பாத்திரங்களை பெரியவர் உடைத்து விடுவார் என்பதற்காக அவருக்கு மரத்தாலான பாத்திரத்தில் உணவு அளிக்கப்பட்டது. உணவு அருந்தும் போது குடும்பத்தினர் முதியவரை பார்த்தால் தனியாக உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் சிந்துவதை காணலாம். அப்படி இருந்தும் மகனும்
மருமகளும் அவரிடம் பேசுவதெல்லாம் அவ்வப்போது பாலை சிந்திவிட்டாலோ கரண்டியை தவறவிட்டாலோ அவரை திட்டுவது மட்டும்தான். 4 வயது பேரன் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலை உணவு உண்பதற்கு முன் சிறுவன் மரத்துண்டுகளுடன் விளையாடி கொண்டிருப்பதை கண்டார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அன்பாக கேட்டார். அதற்கு அவன், உனக்கும் அம்மாவுக்கும் வயதாகும் போது நீங்கள் சாப்பிடுவதற்காக சிறு மரக்கோப்பைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலிட்டு விட்டு சிரித்து கொண்டே சிறுவன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். அவன் கூறியது அவனது தாயையும் தந்தையையும் பேச்சற்றவர்களாக செய்துவிட்டது. பின்னர் அவர்களை அறியாமல் அவர் கன்னங்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவர்கள் சொற்களால் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இருவரும் நன்றாக அறிந்திருந்தார்கள். அன்று மாலையே பெரியவரின் கையை பிடித்துக் கொண்டு அவர் மகன் அழைத்து வந்து குடும்ப சாப்பாட்டு மேசையில் உட்கார வைத்தான். அந்த பெரியவர் உயிர் வாழ்ந்தவரை அவர்களுடைய அந்த மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்டார். என்ன காரணத்தினாலோ அவர் கரண்டியை கீழே போடுவதையோ பாலை மேசை விரிப்பின் மீது சிந்துவதையோ பற்றி இவர்கள் எந்த கவலையும் படவில்லை. பார்ட் 51. புகையை விடுங்கள். புகைப்பிடிப்பதால் நுரையீரல் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, எண்ணற்ற நோய்கள் உருவாவதற்கான காரணமுமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்பதில் உள்ள ஆபத்துக்களை பற்றி வெளியிட்டுள்ள பல கட்டுரைகளில் பல தீராத நோய்கள் ஏற்படும் ஆபத்து புகைப்பிடிப்பவர்களுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைத்துக் கொள்வது, பலவிதமான புற்றுநோய்கள், தீராத நுரையீரல் மற்றும் இதய நோய்களும் அடங்கும். புகைப்பிடிப்பது நீரிழிவு நோயைப் போலவே வலியின்றி கொள்ளக்கூடியதாகும். உலகம் முழுவதிலும் 100 கோடி மக்களுக்கு மேலாக புகைப்பிடிப்பவர்கள் இருக்கின்றனர். ஆண்டிற்கு 30 லட்சம் மக்கள் புகைப்பிடிப்பதில் தொடர்புள்ள நோய்களால் இறக்கின்றனர். விபத்துகள், போதை மருந்து, குடி, நஞ்சுகளால் இறப்பவர்களை விட 5 மடங்கு புகைப்பிடிப்பதால் இறக்கின்றனர். இவ்வளவு அறிந்த பிறகும் நமக்கு பயம் ஏற்படவில்லையா? புகைப்பிடிப்பதால் இத்தகைய ஆபத்துகளை பற்றி அறியும் சிலர் புகைப்பிடிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவுக்கு வரக்கூடும். அப்படி விட்டுவிட விரும்புபவர்களுக்கு எனது சொந்த வெற்றி ஃபார்முலாவை கூறுகிறேன். வழக்கமாக புகைப்பிடிப்பவர்கள் நிறுத்த வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் முதலில் எண்ணிக்கையை குறைக்க நினைப்பார்கள். இது தேவையற்ற வெட்டி வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதென்பது முடியாத செயலாகும். தொடர்ந்து வழக்கம் போல் புகைத்துக் கொண்டே இருங்கள். சிகரெட்டுகளின் எண்ணிக்கைகளை குறைக்காதீர்கள். புகைப்பிடிப்பதை விட்டுவிட தீர்மானித்திருக்கும் நாளின் முதல் நாள் இரவு வழக்கம்போல் புகைப்பிடித்துக் கொண்டே இருங்கள். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் புகைப்பிடிப்பதை திடீரென விட வேண்டும். சிகரெட்டுகளின் எண்ணிக்கையை குறைப்பதோ மென்மையான பிராண்ட் சிகரெட்டுக்கு மாறுவதோ பயன் தராது. புகைப்பிடிக்கும் பழக்கத்தை உடைத்தெறியுங்கள். சில குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட இடங்களுடன் தொடர்புடையதுதான் இந்த பழக்கம். அந்த பழக்கங்களை நீங்கள் உடைத்தெறிந்தால் புகைப்பிடிப்பதை விடும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற முடியும். நீங்கள் விரும்பக்கூடிய சூழலை தவிர்ப்பதுதான் மிகச்சிறந்த வழி. புகைப்பிடிக்கும் வழக்கத்தை நிறுத்துவதற்கான சரியான நாளை தேர்ந்தெடுக்கவும். அவ்வாறு தேர்ந்தெடுத்த நாளிலிருந்து புகைப்பிடிப்பதை நிறுத்திவிடுங்கள்.
ஒரு நண்பருடன் சேர்ந்து கொண்டு புகைப்பிடிக்கும் வழக்கத்தை விட்டுவிடவும். மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு இதை செய்வது நல்ல யோசனையாக இருக்கும். இந்த முடிவை பலப்படுத்தி உங்கள் தீர்மானத்தை உறுதியாக்கும். உங்களுடன் சேர்ந்து புகை பழக்கத்தை விடும்படி ஒரு நண்பரை கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை நிறுத்திவிடப் போகிறேன் என்று உங்கள் குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம் கூறி அவர்களது ஆதரவையும் கேட்கவும். புகைப்பிடிப்பதை நிறுத்துவதன் மூலம் விரைவில் மரணம் அடைவதை தடுத்துக் கொள்வதுடன் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினரையும் கூட காப்பாற்றுகிறீர்கள். மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு இது ஒரு இறுதி வாய்ப்பாகும். விடுங்கள் புகையை.